அப்ப சிலப்பதிகாரம் உரைக்கக்கூடிய அறக்கருத்துக்கள் என்ன? இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய கருத்துக்கள். அவரே வந்து இன்னொரு இடத்துல அறம் முதலாகிய மும்முதற் பொருள்னு சொல்றது. சங்க இலக்கியத்திலும் அன்றைய கருத்துக்கள் அறநெறி சார்ந்து ஏராளமான கருத்துக்கள் அமைந்திருக்கிறது. காப்பியங்கள்ல கூட பாவீகம் அப்படிங்கிறது அறநெறிகளினுடைய சாரமாக விளங்குகிறது. இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலாம்? அறநெறிகளினுடைய சாரமாக விளங்கக்கூடியது யாது அப்படின்னு கேட்கலாம். பாவீகம். சிலம்பு சொல்லக்கூடிய அறக்கருத்துக்கள்னா என்னென்ன சொல்லலாம்? உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்துவர், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொல்லுவாங்க. கம்ப ராமாயணம் சொல்லக்கூடிய அறக்கருத்துக்கள்னு சொன்னா எதை சொல்லலாம்? அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அந்த காப்பியங்களை என்ன பண்ணுது? போகுது. அப்ப அறம் வெல்லும் பாவம் தோற்கும் அப்படிங்கிறதையும், அந்த கதை நிகழ்ச்சிகள் அந்த கதை மாந்தர்களையும் வழிநடத்தி செல்லக்கூடியதற்கு இந்த அறக்கருத்துக்கள் அடிப்படையாக அமைகிறது. அவ்வளவுதான். அந்த கதை நடந்துட்டு போறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையக்கூடியது யாது? இந்த காப்பியங்கள் தான். புரியுதா? சரி, மேலை நாட்டு திறனாய்வுல யார் யாரெல்லாம் இந்த காப்பியத்தை வந்துட்டு இந்த அறநெறி அணுகுமுறைகளை பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். மேலை நாட்டு திறனாய்வு உலகுல அறநெறி திறனாய்வு ஹொரேஸ், பிலிப் சிட்னி, மேத்யூ அர்னால்ட் இவங்களால போற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மேலை நாட்டு அறநெறி திறனாய்வாளர்கள் யார் யாரு? ஹொரேஸ், ரேஸ்ல கலந்துக்க கூடியவங்க அறத்தோடு இருக்கணும். இப்ப நம்ம வாழ்க்கை பந்தயத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அறத்தை தாண்டி நம்ம வேற விஷயத்தை எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. அத அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹொரேஸ் அப்படின்னாலே ரேஸ்ன்னு வந்தாலே கண்ண மூடிட்டு என்னது? அறநெறி. பிலிப் சிட்னி அப்படின்னு வந்தாலே சிட்னி வேர்ல்டுன்னு நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. சினிமால எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த சிட்னி வேர்ல்டு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய விதமா அமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிலிப் சிட்னி, ஹொரேஸ், மேத்யூ அர்னால்டு. அர்னால்டு எப்பயுமே என்ன பண்ணுவாரு? நமக்கு அறக்கருத்துக்களை சொல்லுவாரு. அர்னால்டு அடிக்கிறது தான் சொல்லி கொடுப்பாரு. அறக்கருத்துக்களை சொல்லி தர மாட்டாரு. இருந்தாலும் அடிக்கிறதுல கூட அறநெறியோட அடிக்கணுங்கிறத அர்னால்டு கிட்ட தான் கத்துக்கணும்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப மேலை நாட்டு திறனாய் உலகில் அறநெறி திறனாய்வாளர்கள் என்று போற்றப்படக்கூடிய நபர்கள் ஹொரேஸ், பிலிப் சிட்னி, மேத்யூ அர்னால்டு போன்ற நபர்கள். அடுத்தது எஃப்ஆர் லீவ்ஸ், யுவர் வின்டர்ஸ் முதலியோருக்கும் இதுல உடன்பாடு இருக்கு. யார் யாரு? எஃப்ஆர் லீவ்ஸ், யுவர் வின்டர்ஸ். ஸோ அமெரிக்காவில் இந்த நூற்றாண்டினுடைய 20-30கள்ல இதற்கு செல்வாக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நவீன மனித நேயவாதிகள் என்ற கொள்கையினர் இலக்கியத்துல அறவியல் நெறியினுடைய அவசியத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வலியுறுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். இலக்கியத்தில் அறவியல் நெறியினுடைய அவசியத்தை வலியுறுத்திய நபர்கள் யாரு அப்படின்னு கேட்கலாம். யாரு? நியூ ஹியூமனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன மனித நேயவாதிகள். இலக்கியத்தில் அறவியல் நெறியின் அவசியத்தை வலியுறுத்திய நபர்கள் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப நவீன கோட்பாட்டாளர்கள் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நவீன நேயவாதிகள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது இதுல முக்கியமானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இர்வின் பாபிட் மற்றும் பால்மோர், போய்ஸ்டர் இவங்க எல்லாம் வந்து முக்கியமானவர்கள். இதுல எப்படி நீங்க உங்களால ஞாபகத்துல வச்சுக்க முடியும்? சொல்லலாமா? இதுல அப்ப நவீன மனித நேயவாதிகள் எதை வந்து அடிப்படையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதை சொல்லியிருக்காங்க? இலக்கியத்துல அறவியல் நெறியினுடைய அவசியத்தை வலியுறுத்தி இருக்காங்க. நான் இப்ப ஒரு காப்பியம் எழுதுறேன், நான் ஒரு பக்தி இலக்கியத்துல ஏதாவது ஒரு பாடல் எழுதுறேன், அல்லது சிற்றிலக்கியத்துல ஏதாவது ஒரு தன்மைகளை எழுதுறேன், அல்லது ஒரு நாவல் எழுதுறேன், ஒரு சிறுகதை எழுதுறேன், ஏதாவது ஒரு இலக்கியங்களை நான் எழுத படைக்கிறேன் அப்படின்னாலும் அந்த இலக்கியத்துல நான் ஏதாவது ஒரு அறநெறி கருத்துக்களை கண்டிப்பா வைக்கணும். இதுதான் அடிப்படை. நான் ஒரு சினிமா எடுக்கிறேன், இலக்கியத்தை சினிமான்னு வச்சுக்கோங்க. அப்படி நான் சினிமா எடுக்கக்கூடிய பட்சத்துக்கு அந்த சினிமாவுல கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஏதாவது ஒரு அறநெறி கருத்துக்கள் இருக்கணும். அப்படிங்கறத விருப்பப்பட்டவங்க யாரு? நவீன மனித நேயவாதிகள். சரிங்களா? இந்த நவீன மனித நேயவாதிகள்ல குறிப்பிடத்தக்கவர்கள் யார் யாரு? இர்விங் பாபிட். ஓகேவா? பாப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனித நேயத்தோட நடந்துக்குவாங்க. பாப்பி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பப்பி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த குட்டி நாய்கிட்ட எல்லாம் நம்ம மனுஷநேயத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட் பால்மோர். மனுஷநேயத்தோட யாராவது களைச்சு போய் வந்தாங்கன்னா அந்த காலகட்டத்துல திருவண்ணாமலையில 2 டம்ளர் பாலை மோந்து கொடுத்து மோரை மோந்து கொடுத்து 30 ரூபான்னு சொல்ற மாதிரி சொல்லாம வரக்கூடியவங்களுக்கு இலவசமாக பால் மோர்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய பசி ஆத்துவாங்க. அப்ப மனித நேயவாதிகள் அதுல முக்கியமானவர்கள் யாரு? பால், மோர். பாலையும் மோரையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போய்ஸ்டர். சோ போஸ்டர் ஒட்டினவங்களும் மனுஷங்க தான். அவங்களையும் மனுஷங்களா மதிங்க. போய்ஸ்டர் நவீன மனித நேயவாதிகள். அப்ப மனித நேயவாதிகளில் முக்கியமானவர்கள் யார் யார்?
பாபிட், பால்மோர், பொய்ஸ்டர். ஞாபகத்துல இருக்கா? சரி, அடுத்த கேள்விக்கு போயிருவோமா? இலக்கியம் என்பது வாழ்க்கை பற்றிய ஒரு திறனாய்வே அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க இலக்கியத்தின் உத்தி என்பது உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு வழிமுறையே அன்றி வேறு இல்லை அப்படின்னும், இலக்கியத்தினுடைய நோக்கம் அல்லது முடிவு மனிதனை பாதிக்கக்கூடியது, மனித சிந்தனையின் ஒரு அங்கமாக இடம்பெறக்கூடியது அப்படின்னும் வாதிடுறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். கூற்று காரணத்துல இந்த வினா உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இலக்கியம் அப்படின்னா என்ன? வாழ்க்கை பற்றிய ஒரு திறனாய்வு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு இலக்கியம் எழுதுறேன், நாவல் எழுதுறேன், சிறுகதை எழுதுறேன், புனைகதை எதுவா இருக்கட்டுமே, காப்பியம் எழுதுறேன், அது என்னுடைய யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கை பற்றிய ஒரு திறனாய்வு. ஏதாவது ஒரு வாழ்க்கையில யாரோடைய ஒரு கருத்தாவது அதுக்குள்ளார இடம் பெற்று இருக்கும். நமக்கு அவங்கள பத்தி தெரியாது, அவ்வளவுதான். கம்பர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா ராமனினுடைய அந்த வாழ்க்கை வரலாறு தானே எழுதியிருக்கிறாரு. அப்ப இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வாழ்க்கை பற்றிய ஒரு திறனாய்வு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதை தாண்டி இலக்கியத்தின் உத்தி, அப்ப அதுக்குள்ளார என்ன உருவகத்தை பயன்படுத்தி இருக்காங்களா, உவமையை பயன்படுத்தி இருக்கிறாங்களா, தொனியை பயன்படுத்தி இருக்காங்களா, திரும்ப திரும்ப வரக்கூடிய முறைகளை பயன்படுத்தி இருக்காங்களா, அப்ப அது எந்த மாதிரியான உத்திகளை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க, அது ஏன் இலக்கியம்னு ரசிக்கப்படுது? அப்ப இலக்கியத்தின் உத்தி அப்படின்னா என்ன? உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு வழிமுறையே அன்றி வேறில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு இலக்கியம் எழுதுறேன், அதுல தலைவனினுடைய பரத்தமை கருத்தை நான் சொல்ல முற்படுறேன். அப்படி இருக்கக்கூடாது, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அறக்கருத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த அறக்கருத்தை நான் நிலைநாட்ட முற்படுறேன். அப்படி நிலைநாட்ட வரக்கூடிய நான் அதை நேரடியா சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணணும்? மறைமுகமாகத்தான் நான் சொல்ல வேண்டும். அப்படி மறைமுகமாக சொல்லக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உத்திகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இலக்கியத்துல உத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு வழிமுறை. நான் ஒரு விஷயத்த நேரடியா சொல்லாம உள்ள மறைச்சு வச்சிருக்கேன். அந்த உள்ள மறைச்சு வச்சிருக்கிறத வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உத்தி. அந்த உத்தியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் உள்ள என்ன மறைச்சு வச்சிருக்கேங்கிறத ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம்? வெளியில கொண்டுட்டு வந்துடலாம். பாயிண்ட் புரியுதா இல்லையா? யாருக்காவது புரியாம இருக்கா? இலக்கியத்துல உத்தினா என்ன? மறைஞ்சிருக்கிறத நீங்க வெளியில கொண்டுட்டு வரதுக்கு பேர் தான் என்னது? உத்தி. சிம்பிளா சொல்லணும்னா உதாரணத்துக்கு கயல் விழி இப்படின்னா என்ன? இதுக்குள்ளார என்ன மறைஞ்சிருக்கு? இதுக்குள்ளார என்ன மறைஞ்சிருக்கு? உவமை மறைஞ்சிருக்கு. என்ன உவமை மறைஞ்சிருக்கு? அந்த விழி எப்படி இருக்குது? கயல் போன்ற விழி அப்படின்னா என்ன அர்த்தம்? மீன் போன்ற கண்களை கொண்டவள் அப்படிங்கிற தகவல் அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்குது. அப்ப உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழிமுறைதான் அந்த உவமை அப்படிங்கிற ஒரு உத்தி. இலக்கியத்தினுடைய உத்தி எதுக்கு வருது? மறைஞ்சிருக்கிறத வெளியில கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு வழிமுறையை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னும், இலக்கியத்தின் நோக்கம் அல்லது முடிவு மனிதனை பாதிக்கக்கூடியது, மனித சிந்தனையினுடைய ஒரு அங்கமாக இடம்பெறக்கூடியது அப்படின்னு இவங்க வாதிடுறாங்க. இப்ப நான் இலக்கியம் எழுதுறேன், இந்த மாதிரி உத்திகளையும் உவமையும் பயன்படுத்தி இலக்கியத்தை எழுதுறேன், கடைசியா ஏதாவது ஒரு வகையில அவனை பாதிச்சு அவனை நல்வழிப்படுத்தணும். அதுதான் அந்த இலக்கியவாதியினுடைய வேலையே. கண்டிப்பா பாதிக்கும். ஒரு சினிமாவை பார்த்துட்டு வந்தா கண்டிப்பா அதனுடைய பாதிப்பு நம்மளுடைய மனசுல குறிப்பிட்ட ஒரு நாள், ஒரு சில சினிமாவை பார்த்துட்டு ஒரு சில பேர் திருந்தினவெல்லாம் இருக்கான், ஒரு சில பேர் குடிகாரனா மாறினவெல்லாம் இருக்கான். அது மாதிரிதான் ஒரு சில இலக்கியத்தை படிச்சுட்டு நல்லவனா மாறுறவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களா மாறுறவங்களும் இருக்காங்க. அதுதான் ஒரு மனுஷனை பாதிக்கக்கூடியது. இலக்கியத்தினுடைய நோக்கம் அல்லது முடிவு கண்டிப்பா ஒரு மனுஷனை பாதிக்கக்கூடிய வகையில இருக்கும். மனித சிந்தனையினுடைய ஒரு அங்கமாக இடம்பெறக்கூடியது அப்படின்னு வாதிடுறாங்க. அப்ப மனிதனை பிற விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்துவன அவனுடைய சிந்திக்கும் திறனும் ஒழுக்க நெறிகளுமே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இந்த அறநெறியாளர்களுடைய கருத்துக்கள் என்ன? மனுஷனுக்கும் மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சிந்திக்கக்கூடிய அறிவு தான். அததான் அறம் அப்படின்னு சொல்றோம். நெறிமுறை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் ஆகிய கருத்துக்களை இவங்க சொல்றாங்க. இந்த பார்வை அறநெறி திறனாய்வுக்கு அடிப்படையான கருத்து. இதை கொடுத்துட்டு இதெல்லாம் இப்படி எல்லாம் போய் கேள்வி கேட்பாங்களா? இதெல்லாம் ஏன் வரிசையா சொல்றீங்க? கூற்று காரணத்துல கேட்கறாங்க, அதனாலதான் வரிசையா சொல்லிட்டு இருக்கேன். அறநெறி திறனாய்வுக்கு அடிப்படையாக கருதப்படுவது யாது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இலக்கியம்னா என்ன? இலக்கியம்னா என்ன? வாழ்க்கைய பத்தின ஒரு திறனாய்வு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யாருக்காவது புரியலையா? இலக்கியம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? வாழ்க்கை பற்றிய ஒரு திறனாய்வு. அது யாருடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீங்க என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கைய ஒரு இலக்கியமா எழுதிக்கிட்டாலும் சரி, அதை யாராவது ஒருத்தவங்க அனலைஸ் பண்ணி இது அவ வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்கு, அவ வாழ்க்கையா செம்மையா இருக்கு, எப்படி வாழ்றா பாரு அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு திறனாய்வு தான். அவ என்னத்த வாழ்ந்தா அப்படின்னு சொல்றது ஒரு திறனாய்வு தான். கரெக்ட் தானே? அப்ப இலக்கியம் என்பது வாழ்க்கை பற்றிய ஒரு திறனாய்வு. இது யாருடைய கருத்து?
அறநெறியாளர்களுடைய கருத்து. பாயிண்ட் நம்பர் 1. இலக்கியத்துல உத்தியை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? உள்ளடக்கத்தை வெளியில கொண்டுட்டு வரதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறோம். வேற எதுக்காகவும் நம்ம பயன்படுத்தல. கண்டிப்பா அந்த இலக்கியம் முடியும் பொழுது மனிதர்களினுடைய சிந்தனையினுடைய ஒரு அங்கமாக கண்டிப்பா அது இருக்கு. அதனால மனுஷனை பாதிக்கக்கூடிய வகையில அது இருக்கும். மனுஷனை மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியது எதுதான்? அவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிந்திக்கக்கூடிய அறிவு தான். இதை தாண்டி ஒழுக்க நெறி இது மட்டும்தான் அவங்க கிட்ட மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து இப்ப நாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலோ அல்லது பிற விலங்குகள்னு எடுத்துக்கிட்டாலும் அதுங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது. ஆனா மனிதன் என்றால் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடோட வாழ்றாங்க. அப்ப அவனுடைய சிந்திக்கக்கூடிய திறன், அவனுடைய ஒழுக்க நெறிமுறைகள் அப்படிங்கறத இவங்க அதுதான் அறம் அப்படின்னு அவங்க சொல்ல வாதிட வராங்க. நெறிமுறை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் இந்த கருத்துக்களை இவங்க வலியுறுத்துறாங்க. யாரு? அறநெறியாளர்கள். பின் வருவனவற்றுள் எந்த அணுகுமுறை சார்ந்த நபர்கள் நெறிமுறை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் ஆகிய கருத்துக்களை வலியுறுத்துகிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டா யார சொல்வீங்க? அறநெறியாளர்கள். நெறிமுறை அப்படின்னா உங்களை வழி நடத்திட்டு போறது. கட்டுப்பாடு அப்படின்னாலே அறத்தோடு வாழ்றவங்க தான் கட்டுப்பாடு விதிப்பாங்க. ஒழுக்கம்னாலே அறம் தான். ஓகேவா? சரி. இந்த இந்த தன்மை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி, புனைவியல் ஆகியவற்றுக்கு மறுக்கின்றதாகவும் அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த காரணமா தான் இவங்க இயல்பு நவிர்ச்சி அணியவோ, புனைவியல் இது எல்லாத்தையும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மறுக்கிறாங்க. அறத்தை மட்டும்தான் அவங்க என்ன பண்றாங்க? முன்னிறுத்தி சொல்றாங்க. சரி. இறுக்கமான நெறிமுறை காரணமாகவும், மிகையான வலியுறுத்தல்கள் காரணமாகவும் இந்த அணுகுமுறை சில காலங்கள்ல செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும்னா யாரு பின்பற்றுவார்கள்? சமண சமயம் இந்த உலகத்துல இந்த நம்ம தமிழகத்துல இருந்தோ இந்தியாவுல இருந்தோ அழிஞ்சதுக்கு முக்கிய காரணம் என்ன? இவங்க கொடுத்த அறநெறிகள். அதுவும் ரொம்ப திடமான அந்த அறநெறி அணுகுமுறை அவங்க அணுகுனதுனாலதான். அதாவது பெண்களுக்கு என்ன கிடையாது? வீடு பேரு கிடையாது. இல்லறத்துல இருந்து துறவரத்தை உங்களால மேற்கொள்ள முடியாது. வேற என்னென்ன சொல்றாங்க? பரத்தமை ஒழிப்பு, மது ஒழிப்பு, பிற உயிர் புலால் நீக்குதல், இந்த களவு, காமம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் 5 புலன்களையும் அடக்கி வாழ வேண்டும். இதெல்லாம் ஒத்து வருமா? அப்ப கண்டிப்பா அது காலப்போக்குல என்ன பண்ணிருச்சு? செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிருச்சு. யாருடைய வருகையினால? பக்தி இலக்கியத்துல சைவ சமயம், அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்ற நபர்களினுடைய வருகையால சமணமும் பௌத்தமும் தங்களுடைய செல்வாக்கினை இழக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் மிக நெருக்கமான அணுகுமுறையின் காரணமாக, மிகையான வலியுறுத்தல் காரணமாகவும் இந்த அணுகுமுறை சில காலங்கள்லயே செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா அமெரிக்காவுல இலக்கியத்தினுடைய பணுவல்களுக்கும் அதன் செய்நேர்த்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய நவீன திறனாய்வினுடைய வருகை இதனுடைய செல்வாக்கு இழக்க முக்கிய காரணம். அதாவது பழமை காரணமா நீங்க அறநெறியோட வாழணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நம்ம அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல திடீர்னு என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு இலக்கியம் எப்படி இருக்கிறது, எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு அதை செய்நேர்த்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு? இந்த புதிதாக வரக்கூடிய நியூ கிரிட்டிசிசம், நவீன திறனாய்வினுடைய வருகை அப்படிங்கிறது புதுசா உருவானதுனால இந்த அறநெறி அணுகுமுறை காலங்காலமா பின்பற்றி வருகிறார்கள். காலங்காலமா சொல்லக்கூடிய நீ அறநெறி கருத்துக்கள்லாம் எனக்கு தேவையில்ல. இப்ப பாரு எப்படி சொல்லியிருக்காங்க, புதுசா சொல்லியிருக்காங்க. புதுசா வரதெல்லாம் நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? எப்பயோ எவரோ சொல்லிட்டு போனதை வச்சுட்டு நீங்க ஏத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கைக்கு வாழவே முடியாது அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்து. அதனாலதான் அந்த அணுகுமுறை என்ன ஆயிடுச்சு? செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலும் டி.எஸ். எலியட் முதலியவர்கள், இர்விங் பாபிட் முதலியவர்கள் இந்த அணுகுமுறையை என்ன பண்ணிருக்காங்க? மறுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். அறவியல் அணுகுமுறையை மறுத்தவர்கள் யார்? டி.எஸ். எலியட் மற்றும் இர்வின் பாபிட், இவங்க எல்லாரும். அதே சமயத்துல டி.எஸ். எலியட்டினுடைய கருத்தோட்டம் கிறிஸ்துவ மனிதநேயம் அப்படிங்கிறதுக்குள்ளார அடங்கக்கூடியதுதான் அப்படின்னு சொன்னவர் யாரு? வில்பர் ஸ்காட் அப்படிங்கிறவர். இருந்தாலும் மேலும் சமுதாயவியல் திறனாயும் மார்க்சிய திறனாயும் அடிப்படையில அறநெறி கண்ணோட்டம் உடையனவே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா மார்க்சியவாதிகள் பேசக்கூடிய மனிதன் பற்றிய படிமங்களும் மனித உறவுகளும் மேற்கூறிய அறநெறி திறனாய்வாளர்களினுடைய கருத்து நிலைகள்ல இருந்து மாறுபட்டவை அப்படின்னு அவர் ஒத்துக்கொள்கிறார். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த அணுகுமுறை காலங்கள் கடந்து வரக்கூடிய தருவாயில என்ன பண்ணிருச்சு? செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிருச்சு? நவீன திறனாய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசா உருவாக ஆரம்பிச்சதுனால அது அதனுடைய செல்வாக்கை இழக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல டி.எஸ். எலியட் முதலியவர்கள், இர்விங் பாபிட் முதலியவர்கள் இந்த அணுகுமுறை என்ன பண்ணிருக்காங்க? மறுத்திருக்காங்க. எந்த அணுகுமுறையை மறுத்திருக்காங்க? அறநெறி அணுகுமுறைய மறுத்திருக்காங்க. அறநெறியில வாழணுமா? இடியட், எலியட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வேற யாரு? பாபிட், எலியட், பாபிட். பிட்டு அடிக்கிறதெல்லாம் அறநெறியா? பிட்டு அடிக்கிறது வந்து அறநெறிக்கு ஆகாதுப்பா, அதனால அதை மறுத்திருக்காங்க. அப்ப அறநெறியை மறுத்தவர் யாரு? பாபிட் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டி.எஸ். எலியட்டினுடைய கருத்தோட்டம்
எதனுக்குள்ளார அடங்கக்கூடியது? கிறித்துவ மனித நேயம் அப்படிங்கிறதுக்குள்ளார அடங்கக்கூடியது. இத சொன்னவர் யாரு? வில்பர் ஸ்காட் அப்படிங்கிறவர். T.S. எலியட், பாபிட், ஸ்காட். எல்லாத்துலயும் எதுவா முடியுது? இட்டுலயே முடியுது. இட்டுலயே முடிஞ்சா யாரு? அறநெறி திறனாய்வாளர்கள். ஓகேவா? சமுதாயவியல் திறனாய்வு, மார்க்சிய திறனாய்வு அடிப்படையில அறநெறி கண்ணோட்டம் உடையது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மார்க்சியவாதிகள் பேசக்கூடிய மனிதன் பற்றிய படிமங்களும் மனித உறவுகளும் இந்த அறநெறி திறனாய்வாளர்களின் கருத்து நிலைகள்ல இருந்து மாறுபட்டது அப்படின்னும் இவங்க சொல்றாங்க. மார்க்சியவாதிகளும் இதே விஷயத்தை தான் சொல்றாங்க. ஆனா அறநெறியாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல இருந்து இவங்களுடைய கருத்துக்கள் முற்றிலும் வேறுபட்டது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தமிழ் இலக்கியத்துல அறநெறி பார்வைக்கு இடம் நிறையவே இருக்குது. ஏற்கனவே நீதி நூல்கள் வள்ளுவர் காலம் முதல் மாயூரம் வேதநாயகம் வரை என்ன பண்ணிருக்காங்க? நிறைய அறக்கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அன்றைய தமிழ் சமுதாயத்தினுடைய அறவியல் கோட்பாடுகளை நம்மளால அளவிடக்கூடிய அளவுக்கு நிறைய அறநெறி நூல்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப வேதநாயகரினுடைய பிரதாப முதலியார் சரித்திரம் பெண்ணின் பெருமையை பேசக்கூடியது மட்டும் இல்லாம சிறந்த ஆண், சிறந்த பெண், சிறந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று மரபு வழியிலான தமிழ் சமுதாயத்தினுடைய அறவழியில் நின்று நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா விளக்கமா பேசுது. அதன் பாத்திர படைப்புகளும் கருப்பின்னலும் சூழலும் உரையாடல்களும் இந்த அறநெறி கோட்பாட்டினுடைய மூலமாகவே வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியம். அப்ப தமிழ் இலக்கியங்களும் அறநெறி பார்வை இருக்கு. அன்றைய காலகட்டங்கள்ல இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் நீதி நூல் வள்ளுவர் காலம் முதல் மாயூரம் வேதநாயகம் காலம் வரை நிறையவே இருக்கு. வேதநாயகரினுடைய பிரதாப முதலியார் சரித்திரம் பெண்ணின் பெருமையை பேசக்கூடியது மட்டும் இல்லாம அந்த என்னென்ன கருத்துக்களை சொல்லுது? ஒரு சிறந்த ஆண், ஒரு சிறந்த பெண், ஒரு சிறந்த குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த மரபு வழியிலான தமிழ் சமுதாயத்தினுடைய அறவழி நின்று அந்த இலக்கியம் நமக்கு எடுத்து சொல்லி கொடுக்குது. ஓகேவா? ஒரு பொண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும், ஒரு ஆம்பளைன்னா அப்படிதான் இருக்கணும், ஒரு குடும்பம்னா அப்படிதான் இருக்கணும். அந்த காலத்துல நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல, அந்த வழிமுறைகளை நமக்கு யார் சொல்லி கொடுத்திருக்கா? மாயூரம் வேதநாயகம் பிள்ளை சொல்லி கொடுத்திருக்கிறார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதன் பாத்திர படைப்புகளும் கருப்பின்னலும் சூழலும் உரையாடல்களும் அந்த அறநெறி கோட்பாட்டின் மூலம் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வெளிப்படுத்துது. சோ சங்க இலக்கியம் முதல் இன்றைய புது கவிதை வரை, அன்றைய காப்பியங்கள் முறை இன்றைய புனைகதல் கதை இலக்கியங்கள் வரை அறநெறி திறனாய் நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. நிறைய அறநெறி கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு சங்க இலக்கியங்கள் தனிப்பாடல்கள்னு சொல்லுவாங்க. அது இன்றைய காலகட்டங்கள்ல புது கவிதைன்னு சொல்றாங்க. அன்றைய காலகட்டங்கள்ல காப்பியங்கள் செஞ்ச வேலையதான் இன்றைய காலகட்டத்துல சிறுகதையும் புனைகதைகள் என்று அழைக்கப்படக்கூடிய நாவல்கள், புதினம் என்று அழைக்கப்படக்கூடிய நாவல்கள் இதெல்லாமே நமக்கு செய்யுது அப்படின்னு சொல்லலாம். பாரத சபதம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம் பல அணுகுமுறைகளுக்கு உட்பட்டது. அறநெறி கண்ணோட்டத்துடனும் இதை நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும். யார் சொன்னது இந்த பாடல் வரிகள்? வீமனினுடைய கூற்றாக பாரதி சொல்லக்கூடிய கூற்று இல்லையா? எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்காங்க. இதே கேள்வி நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இந்த கேள்வி குரூப் 1ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டைரக்ட் கேள்வியா கேட்டிருக்காங்க. இது யார் கூற்று அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப யார் கூற்றாக இருக்கிறது? வீமனினுடைய கூற்றாக இருக்கிறது. சரி, இதே கருத்துக்களை நீங்க போய் பாஞ்சாலி சபதத்துல பாருங்க, யாருடைய கூற்றாக வரும்? அர்ஜுனனினுடைய கூற்றாக வரும். பாஞ்சாலி சபதத்தினுடைய வழி நின்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் அர்ஜுனன் சொல்லியிருப்பார். ஆனா இந்த இடத்துல இந்த புத்தகத்துல என்னன்னு சொல்லியிருக்காங்க? வீமன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை இங்க பாத்துக்கோங்க. பாஞ்சாலி சபதமும் உங்களுக்கு PGTRBல இருக்கு. பாஞ்சாலி சபதம் வழினா நீங்க அந்த புக்கை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனா இந்த தீசு நடராஜனினுடைய திறனாய்வுல யாரை பத்தி சொல்லியிருக்காங்க? வீமனினுடைய கூற்றாக தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஆழமா தெரிஞ்சுக்கோங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும். வீமனின் கூற்றாக பாரதி சொல்லியிருக்கிறார். இந்த காவியத்தினுடைய சாரம் எது? நீதிதான். இதனை ஒட்டிய பல அறநெறி கருத்துக்களை இந்த நூல் பிரதிபலிக்குது. அதே மாதிரிதான் தர்மன், வீமன், சகுனி, துக்ஷாதனன், கர்ணன், விதுரன் இந்த மாதிரியான கதை மாந்தர்கள் இதுல படைக்கப்பட்டிருக்கிறாங்க. கதை மாந்தர்கள் கூற்றாகவும் இடை புகுந்து பேசக்கூடிய ஆசிரியர் கூற்றாகவும் இயற்கை வர்ணனையாகவும் நிகழ்ச்சிகளினுடைய ஊடாகவும் பாரதியினுடைய அறநெறி கருத்துக்கள் அழுத்தமாகவும் உணர்ச்சி வடிவமாகவும் நமக்கு என்ன பண்ணுது? பழிச்சுன்னு வெளிப்படுது. ஆனா இந்த அறநெறிகள் எல்லாமே தேசிய விடுதலை அப்படிங்கிற ஒரே மையத்தை நோக்கிதான் போகுது. நிறைய அறக்கருத்துக்களை சொல்றாரு. நிறைய வாயிலாக ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வாயிலாகவும், ஏன் தன் வாயிலாகவும், தான் ஆசிரியர் அப்படிங்கிற முறையில ஆசிரியர் கூற்றின் வாயிலாகவும் சொல்றார். ஆனா
அத்தனை கருத்துக்களும் எதை நோக்கி அடியொற்றி காணப்படுகிறது? தேசிய விடுதலை அப்படிங்கிற ஒரே மையத்தை நோக்கி நகருது. கவிஞரின் கருத்துக்கள் எங்கெங்கே என்னென்னவாறு என்னென்ன நோக்கத்துல இடம்பெறக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அதுவுமே நமக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமையும். தேவாரம், பெரிய புராணம் உள்ளிட்ட பக்தி இலக்கியங்கள்ல அறங்கள் நிறைய சித்தரிக்கப்பட்டிருக்கு. பொதுவானவை அப்படிங்கிறத விட இது சைவ சமயத்தை அப்படின்னு சொல்லி எப்படி சைவ சமயத்தை நிறுவுவது அப்படிங்கிற ஒரு அறக்கருத்துக்களை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ அந்த காலத்தையும் ஆசிரியனுடைய நோக்கம் அல்லது தேவையும் ஒட்டியே அறங்கள் சொல்லப்படுகிறது. அந்தந்த காலகட்டத்துல இப்ப இன்றைய காலகட்டங்கள்ல உள்ள அறம் என்ன சொல்லப்படுது? எவன் நாசமா போனா நமக்கு என்ன, நம்ம பொழைச்சா சரி. அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? அழிஞ்சு போயிடுவீங்க. இது இன்றைய காலத்து அறமாக இருக்கிறது. உண்மையா இல்லையா? ஆனா அன்றைய காலகட்டத்துல நீங்க செத்தாலும் பரவாயில்ல, அடுத்தவனை காப்பாத்திட்டு நீ சாகு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்டா? ஆனா இன்றைய காலகட்டத்துல பொறுத்த வரைக்கும் அப்ப அந்தந்த காலத்தையும் ஒவ்வொரு ஆசிரியரினுடைய நோக்கத்தையும் பொறுத்துத்தான் அறம் அப்படிங்கிறது மாறுபடுகிறது. அறநெறி திறனாய்வுல முடிவாக கவனிக்கத்தக்கதுன்னு எடுத்துக்கிட்டா அறநெறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காலம், இடம் அப்படிங்கிற தளத்திற்கு உட்பட்ட சார்பு நிலை கொள்கைகள் அப்படிங்கிறது. இப்ப எந்த காலகட்டம், பண்டைய காலத்துல ஒரு அறம் சொல்லியிருப்பாங்க, இன்றைய காலகட்டத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி கொலை குற்றம் எல்லாத்தையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது அறக்கருத்து. 50 பேர் 100 பேத்த கொன்றுருக்கான். அவனை போய் நம்ம இந்த இடத்துல கொல்லக்கூடாதுன்னு இந்த இடத்துல சொன்னா எவ்வளவு பெரிய குற்றமாயிடும். சின்ன குழந்தைகளை முதற்கொண்டு அவன் கொன்றுருக்கான் அப்படின்னா அவனை நம்ம கொல்லக்கூடாது, அவனை மன்னிச்சு விடணும்னு நம்ம ஒரு அறக்கருத்துக்களை நம்ம சொன்னோம்னா ஏற்றுக்கத்தக்கதாக வருமா? வராது. இப்ப காலம், இடம் அப்படிங்கிற தளத்திற்கு உட்பட்ட சார்புநிலை கொள்கைகள் அப்படிங்கிறது முக்கியம். அதாவது அவை என்றும் ஒரே மாதிரியாக இருக்கிறது கிடையாது, மாறக்கூடியது, வளரக்கூடியது. அதை தாண்டி இலக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையினையும் பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அறநெறி கருத்துக்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல எல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் திறனாய்வுல அணுகுமுறைகள் அப்படின்னா என்ன? ஒரு சின்ன ரீகால் கொடுத்துறேன், அப்படியே ரிவிஷன் பார்த்துக்கோங்க. இதை இங்க இப்ப படிக்கிறதா, திருப்பி இதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமிங் இருக்காது. கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்க? மனித சமுதாயத்தின் மரபு வழிப்பட்ட, அதாவது நம்ம மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பழங்காலத்துல அறவியல் ஒரு அறக்கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு நீதிகளை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை மையமா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நூலை அணுகணும் அப்படின்னா, ஒரு இலக்கியத்தை அணுகணும்னா அதுக்கு பேர் தான் அறவியல் அணுகுமுறை. ஒன்றும் இல்ல, நம்மளுடைய முன்னோர்கள், மூத்தோர்கள் பழங்காலத்திலிருந்து என்ன விதமான கருத்துக்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையில இந்த இலக்கியம் இருக்கா அப்படின்னு நீங்க அந்த இலக்கியத்தை அணுகிறதுக்கு பேர் தான் என்னது? அறவியல் அணுகுமுறை. எங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க இப்படிதான் வாழணும்னு. நீங்க என்ன மாத்தி வாழணும்னு சொல்றீங்க இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு நீங்க போய் அதை திறனாய்வு பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் அறவியல் அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வெறுமன அறக்கருத்துக்களை தொகுக்கிறது மட்டும்தான் இதனுடைய வேலைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அறக்கருத்துக்கள் எப்படி இலக்கியத்தை வழி நடத்தி செல்கிறது அப்படின்னு சொல்றதுதான் இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ரொம்ப முக்கியம். இது ஒரு திறனாய்வின் வகை அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு திறனாய்வு? சமுதாயவியல் திறனாய்வினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அப்ப சமுதாயவியல் திறனாய்வுனா என்ன? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஒழுக்க முறை இருக்கும், அதை அவங்க காலங்காலமா என்ன பண்ணிருப்பாங்க? பின்பற்றிட்டு வந்திருப்பாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சமுதாய மதிப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் அறவியல் கருத்துக்களும். இந்த அறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனிப்பட்ட மனித நலனோடு சார்ந்தது. அதாவது ஒரு காலந்தோறும் இது மாறுபடும். சமுதாய பொருளாதார அமைப்புக்கு ஏற்ப மாறுபடும். சமுதாய குழுக்களினுடைய வேறுபாடுகளுக்கு ஏற்ப என்ன பண்ணும்? மாறுபடும். ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு அறம் மாறுபடும். நீங்க ஒரு அறக்கருத்தை சொல்லுவீங்க, நான் ஒரு அறக்கருத்துக்கு. என் வாழ்க்கைக்கு என்னுடைய அறம் தான் முக்கியம். அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தாதான் அவங்களுடைய சூழ்நிலை புரியும். அப்ப அவங்களுடைய சூழ்நிலைக்கு அடிப்படையால தான் அறமும் அமையும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இலக்கியத்துல மட்டும் இல்ல, இலக்கியத்திலையும் தொடர்ந்து இந்த அறக்கருத்துக்களை மட்டும்தான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வராங்க. ஓகேவா? அப்ப இலக்கியத்துல மட்டும் இல்ல, இலக்கியத்திற்கு எழுந்த உரைகள்லையும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை முதலாகிய ஐந்திணை ஒழுக்கம் பற்றி யார் சொல்றாரு? தொல்காப்பியர் சொல்றாரு. வெறுமன ஐந்திணை அப்படின்னு மட்டும் அவர் சொல்லல. எப்படி சொல்லியிருக்கிறாரு? இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்திணைன்னு பேசுறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை தாண்டி வேற என்ன சொல்றாரு? இன்னொரு இடத்துல அறமுதலாகிய மும்முதற் பொருள் அப்படின்னு பேசுறாரு. சங்க இலக்கியத்துல குறிப்பா அக இலக்கியத்திற்கு அறநெறிகள் அடிப்படை வாழ்நெறிகளை கொடுத்திருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அக இலக்கியத்திலும் அறநெறி கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. வேற எங்க சொல்லியிருக்காங்க? காப்பியத்துல அறநெறி கருத்துக்களை எந்த தன்மை விளக்குகிறது? பாவீகம் அப்படிங்கிறது அறநெறிகளின் சாரமாக விளங்குது. சிலப்பதிகாரம் அறக்கருத்துக்களை சொல்லுது. கம்பராமாயணம் அறக்கருத்துக்களை சொல்லுது. புரிஞ்சிருச்சா? ரைட். மேலை நாட்டுல யார் யார் அறக்கருத்துக்களை சொல்றா சொல்லுங்க பாப்போம். யாரோட அறத்தோடு வாழணும்? ரேஸ், ஹொரேஸ், சிட்னி வேர்ல்டு அறக்கருத்துக்களை சொல்றாங்க. பிலிப் சிட்னி. வேற யாரு? மேத்யூ அர்னால்டு. எஃப்ஆர் லீவ்ஸ்
யுவர் வின்டர்ஸ், இவங்கெல்லாம் இதுல உடன்பாடு கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது அமெரிக்காவுல இன்னொருத்தர் இருக்காங்க. யார் அவங்க? நவீன மனித நேயவாதிகள். அவங்க என்ன சொல்றாங்க? இலக்கியத்துல அறவியல் நெறியினுடைய அவசியத்தை வலியுறுத்துறாங்க. நான் ஒரு இலக்கியம் எழுதுறேன்ப்பா, அந்த இலக்கியத்துல கண்டிப்பா நான் என்ன ஒரு நூல் எழுதினாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு அறக்கருத்துக்கள், திருக்குறள்ல அறக்கருத்துக்கள், நீதி கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஒரு நீதி கருத்துக்கள் கண்டிப்பா அந்த இலக்கியத்துல இடம்பெற வேண்டும்னு சொன்னது யாரு? நவீன இலக்கியவாதிகள். இந்த நவீன இலக்கியவாதிகளோடு தொடர்பு கொண்டவர்கள் யாரு? இர்விங் பாபிட் மற்றும் பால்மோர் பொய்ஸ்டர். அப்ப பாப்பி அறக்கருத்து மனுஷநேயத்தோட நடந்துக்கணும். பால்மோர் மனுஷநேயத்தோட நடந்துக்கணும். வேற என்னது? போஸ்டர் ஓட்டவன் கூடயும் மனுஷநேயத்தோட நடந்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இலக்கியம் என்பது வாழ்க்கை பற்றிய ஒரு திறனாய்வு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நவீன திறனாய்வாளர்களுடைய அணுகுமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாயிண்ட் நம்பர் 1, வாழ்க்கை பற்றிய திறனாய்வு. அப்ப இலக்கியத்தின் உத்தி அப்படின்னா என்ன இருக்கு? உள்ள இருக்கிறத வெளியில கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு வழிமுறை தான், வேற எதுவுமே இல்லை. மனுஷனை பாதிக்கக்கூடிய, மனிதனுடைய சிந்தனையில இடம்பெறக்கூடிய ஒரு அங்கமாக இந்த அறநெறி இருக்கு. அடுத்தது, மனிதனை பிற விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தக்கூடியது அவனுடைய சிந்திக்கக்கூடிய திறனும் ஒழுக்க நெறியுமே அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு? இந்த திறனாய்வாளர்கள் சொல்றாங்க. நெறிமுறை, கட்டுப்பாடு, ஒழுக்கம், இததான் இவங்க வலியுறுத்துறாங்க. இந்த பார்வை அறநெறி திறனாய்வுக்கு அடிப்படையாக கருதக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அடுத்தது, முக்கியமா அமெரிக்காவுல இதனுடைய செய்நேர்த்திக்கு முக்கியம் கொடுத்து பேசக்கூடிய அமெரிக்காவுல இது என்ன பண்ணுது? இதனோட காலப்போக்கில் இதனுடைய செல்வாக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இழக்க ஆரம்பிக்குது. ஏன்? இறுக்கமான நெறிமுறைகளால இதனுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அமெரிக்காவுல ஏன் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நவீன திறனாய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசா எழுந்ததற்கு அப்புறம் இந்த பழமையான விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க? கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா டிஎஸ் எலியட், இர்விங் பாபிட் இந்த அணுகுமுறையை மறுத்திருக்காங்க. எலியட்டினுடைய கருத்தோட்டம் முற்றிலும் கிறிஸ்துவ மனித நேயம் அப்படிங்கிறதுக்குள்ளார அடங்கும்னு சொன்னவர் யாரு? வில்பர் ஸ்காட். சமுதாயவியல் திறனாய்வும் மார்க்சிய திறனாய்வும் அடிப்படையில அறநெறி கண்ணோட்டம் உடையனவே அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு. ரொம்ப முக்கியம். மார்க்சியவாதிகள் பேசக்கூடிய மனிதன் பற்றிய படிமங்களும் மனித உறவுகளும் இந்த அறநெறி திறனாய்வாளர்களின் கருத்து நிலைகள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டது. அடுத்த கொஸ்டின், தமிழ் இலக்கியத்துல அறநெறி பார்வைகள் நிறைய இருக்கு. வள்ளுவர் காலத்துல இருந்து இன்றைய நீதி கருத்துக்களை பேசக்கூடிய வேதநாயகம் காலம் வரை. ஏன்? வேதநாயகம் எழுதக்கூடிய நூல்ல பொறுத்த வரைக்கும் பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற நூல் பெண்ணின் முதல் நாவல். தமிழில் எழுந்த முதல் புதினம் எது? பிரதாப முதலியார் சரித்திரம். அவர் அதுல பெண்ணினுடைய பெருமையை பேசுறார். அப்படி பெண்ணின் பெருமையை பேசுறது மட்டும் இல்லாம ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும், ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த அறக்கருத்துக்களை பண்டைய காலத்தோடு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா பொருத்தி பார்த்திருக்கிறார். மரபு வழியிலான தமிழ் சமுதாயத்தின் வழி நின்று விளக்கி இருக்கிறார். அதன் பாத்திர படைப்புகளும் சரி, அதனுடைய கரு, அதனுடைய பேசிக்கும் சரி, அதனுடைய சூழலும் உரையாடல்களும் இந்த அறநெறி கோட்பாட்டினுடைய மூலம் வெளிப்படுது நமக்கு. சங்க இலக்கியம் முதல் இன்றைய புது கவிதை வரை, அன்றைய காப்பியங்கள் முதல் இன்றைய புனைக்கதை இலக்கியம் வரை அறநெறி திறனாய்வுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாரதியார் கூட பாஞ்சாலி சபதத்துல அறக்கருத்துக்களை சொல்றாரு. என்ன கருத்துக்களை சொல்றாரு? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் எனும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும்னு சொல்றார். யார் கூற்றாக சொல்றார்? வீமனின் கூற்றாக சொல்றார். அதே மாதிரி நிறைய அறக்கருத்துக்களை சொல்றாரு. ஒவ்வொரு பாத்திரங்கள் வாயிலாகவும் சொல்றாரு. தானே சொல்லக்கூடியதன் விளைவாக ஆசிரியர் கூற்றின் வழியாகவும் விளக்குறார். கதைமாந்தர் கூற்று, ஆசிரியர் கூற்று, இயற்கை வர்ணனையாகவும் நிறைய அறநெறி கருத்துக்களை அழுத்தமா உணர்ச்சி வடிவமாக சொல்றார். இந்த அறநெறி எல்லாமே எதன் மையத்தை நோக்கி செல்கிறது? தேசிய விடுதலை அப்படிங்கிற ஒரே மையப்புள்ளியை நோக்கி போகுது. தேவாரம், பெரிய புராணம், இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள்ல நிறைய அறங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அது எல்லாமே சைவ சமயத்தை எந்த அளவுலாவது நம்ம நிலைநிறுத்திடணும். அத பத்தி மட்டுமே போகுது. அப்ப அந்தந்த காலத்திற்கும் ஆசிரியரினுடைய அந்த கருத்துக்கும் தகுந்த மாதிரி அறநெறிகளும் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். காலம், இடம் அப்படிங்கிற தளத்திற்குட்பட்ட சார்பு நிலை கொள்கைகளே அறநெறி அப்படின்னு சொல்லலாம். அவை என்றும் ஒரே மாதிரியாக இருக்காது, மாறக்கூடியது, வளரக்கூடியது, இலக்கியமாய் இருக்கக்கூடிய தன்மையினையும் பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இது வரைக்கும் உங்களுக்கு எது கம்ப்ளீட் ஆயிடுச்சு? அறவியல் அணுகுமுறை. இந்த அறவியல் அணுகுமுறையில ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கா?